கர்நாடக இசையின் மும்மூர்த்திகள்ல மூத்தவர் திரு ஷியாமா சாஸ்திரி. ஷியாமா சாஸ்திரியை பத்தி இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு நம்ம ஸ்டுடியோக்கு 2 செலிபிரிட்டி கெஸ்ட் வந்திருக்காங்க. திருமதி ரமா ரவி மற்றும் அவங்களோட டாக்டர் திருமதி நந்திதா ரவி. திருமதி ரமா ரவி ஒரு பெரிய மியூசிஷியன், ஸ்காலர், மியூசிகாலஜிஸ்ட் அண்ட் குரு. திரு டி.கே. ஜெயராமன், திரு டி.கே. ராமசுவாமி ஐயங்கார், திரு மைசூர் வாசுதேவாச்சார், திரு பூடலூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், திரு டி. விஸ்வா, திருமதி டி. முக்தா, திருமதி டி. பிருந்தா போன்ற பல மாமேதைகள் கிட்டேருந்து இவங்க கத்துட்டு இருந்திருக்காங்க. தனமாள் பாணியை சார்ந்த ஒரு மூத்த இசை கலைஞர் இவங்க. ஆல் இண்டியா ரேடியோல டாப் கிரேட் ஆர்டிஸ்டா இருக்காங்க. கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் மூலமாகவும் தனியாகவும் பல மாணவர்களுக்கு இசை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட டாக்டர் திருமதி நந்திதா ரவி. இவங்க ஒரு திறமை வாய்ந்த ரொம்ப பிரபலமான இசை கலைஞர். சென்னையில இருக்கிற முக்கியமான சபாக்கள் அனைத்திலும் பாடியிருக்காங்க. இவங்களோட பாட்டி திருமதி துளசி, இவங்களோட தாயார் திருமதி ரமா ரவி மற்றும் சங்கீத கலாநிதி திருமதி டி.கே. பட்டம்மாள் கிட்ட இருந்து கத்துட்டு இருந்திருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருந்து இசையில PhD பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் ஷியாமா சாஸ்திரியோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு. நம்ம இன்னைக்கு ஷியாமா சாஸ்திரி பத்தி கொஞ்சம் பேசலாம். அவருடைய கான்ட்ரிபியூஷனுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எங்க பிறந்தார், எப்படி இருந்தார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மைத்ரி பஜத நேயர்களுக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். இன்னைக்கு ஷியாமா சாஸ்திரியை பத்தி கொஞ்சம், அவரை பத்தி நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணலாம். அந்த வகையில் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். முதல்ல பொதுவாக சொன்னோன்னா இன்னைக்கு இந்த குளோபல் மியூசிக், வேர்ல்ட் மியூசிக்னு சொல்கிறோம். இந்த 18வது நூற்றாண்டு எல்லா இடத்துலையுமே குளோபல் அளவில் ரொம்பவே முக்கியமான ஒரு பொற்காலம்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது. வெஸ்ட்டில் பார்த்தோன்னா வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் ரொம்பவே அழகாக சிறப்புற அதை நடத்தி போயிட்டு இருந்தா. பீத்தோவன், மோசார்ட் அந்த மாதிரிலாம் அதே 18வது நூற்றாண்டில் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. இதே பீரியட்ல அதே நூற்றாண்டில் நம்ம மும்மூர்த்திகள் நம்ம இந்தியாவில் கர்நாடக சங்கீதத்தை ரொம்பவே பெரிய அளவில் அது வளர்க்கறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தால் அந்த மும்மூர்த்திகள். அதில் ஷியாமா சாஸ்திரி அவர் அவருடைய முன்னோர்கள், மூதாதையர்கள்லாம் காஞ்சிபுரத்தில் பரம்பரை அர்ச்சகர்களாக இருந்தார். அங்கே பங்காரு காமாட்சி பிரம்மாவாலேயே ஸ்தாபனம் பண்ணப்பட்டதாக ஒரு ஐதீகம் காஞ்சிபுரத்தில். அதை அவர் வழிபாடு பண்ணுறார். ஆதிசங்கரர் அங்கே வந்தபோது அந்த பங்காரு காமாட்சிக்கு பூஜை விதிகளெல்லாம் முறைப்படி அதை வகைப்படுத்தி அதுக்கு அர்ச்சகர்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி அதுக்கு எல்லாம் அமைச்சு கொடுத்தார். அந்த முறையில் இந்த ஷியாமா சாஸ்திரியோட முன்னோர்கள்லாம் அந்த வழியில் வந்த பரம்பரையில் வந்தவர் தான் ஷியாமா சாஸ்திரின்னு வரலாறு சொல்கிறது. காஞ்சிபுரத்தில் அங்கே இருந்தபோது அதுக்கப்புறம் 1565 அந்த மாதிரி 16வது நூற்றாண்டில் கொஞ்சம் கலவரம்லாம் வந்தது. உள்நாட்டு கலவரம்லாம் கொஞ்சம் நடந்த சமயத்தில் இந்த பங்காரு காமாட்சி இன்னும் சிலதெல்லாம் எடுத்துண்டு சவுத்தில் கொஞ்சம் அவள்லாம் வந்தா விக்கிரகத்தை காப்பாற்றணுன்ற முறையில் அதை சேஃபாக வைக்கிறதுக்கு இடம் தேடிண்டு வந்தா. அந்த மாதிரி வந்த முறையில் பல ஊர்களெல்லாம் கடந்து அவள் ஜிஞ்சிக்கு வந்தா. ஒரு இதில் கொஞ்சம் வருஷம் அங்கே ஜிஞ்சியில் சேர்ந்து அங்கே உடையாள்புரம் ஜமீன்தார் அவருடைய நிறைய போஷிச்சு அவள் அந்த அர்ச்சகருக்கு குடும்பத்தெல்லாம் போஷிச்சு அங்கே கொஞ்ச நாள் அவளோட பேட்டனேஜெல்லாம் அவள் அர்ச்சகருக்கு நல்ல சௌக்கியமாக இருந்து அங்கே காமாட்சி வச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இன்னும் பல இடங்களெல்லாம் போயிட்டு நாகூர், இன்னும் சிக்கில் பல இடங்கள்லாம் போயிட்டு திருவாரூருக்கு வந்தா. திருவாரூரில் ரொம்ப நாள் படவே இருந்தாங்க. திருவாரூரில் நம்ம ஷியாமா சாஸ்திரி அவதரிச்சதும் அவர் ஜனனம் பண்ணதும் திருவாரூர் தான். அதுக்கு ஒரு சின்ன எபிசோடு சொல்கிறது வரலாறு. அங்கே அவள் பரம்பரை அர்ச்சகர்னு சொன்னேன் நான். இந்த அவள் அப்பா விஸ்வநாத் ஐயர். அவர் அதுக்கு முன்னாடி அவர் விஸ்வநாத் ஐயர் இந்த பங்காரு காமாட்சியெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்குச்சு. அவளோட அந்த தெருவில் திருப்பதி வெங்கடாச்சலபதி அவருடைய இது சமாராதனை ஒருவர் வீட்டில் நடந்துட்டு இருந்தது. இவா அதை பார்க்கறதுக்கு தாயாரும் தகப்பனாரும் ஷியாமா சாஸ்திரி பின்னாடி தான் வரப்பார். விஸ்வநாதரும் சம்சாரமும் போறச்ச ஒரு அருள் வாக்கு மாதிரி ஒரு பெரியவரோட ஒரு வாக்கு ஒன்று அவளுக்கு ஒலிச்சுது. அதில் அடுத்த வருஷம் சித்திரபானு வருஷம் சனிக்கிழமை சித்திர நட்சத்திரத்தில் உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான்னுட்டு ஒரு அருள் வாக்கு கேட்டுது. அதே பிரகாரம்
அவருக்கு வந்து சனிக்கிழமை சித்திரபானு வருஷம் கிருத்திகை நட்சத்திரத்தில் இவர் ஜனனம் சியாமா சாஸ்திரி. அவர் வந்து இந்த வெங்கடாச்சலபதி ஆராதனை போதும் இதே கிருத்திகா நட்சத்திரம் விசேஷம் சுப்பிரமணியருக்குன்னு அந்த முறையில் வந்ததுனால அவருக்கு வெங்கட சுப்பிரமணியன்னுட்டு பெயர் வச்சான். ஆனால் அப்படி வச்சால் செல்லமாக கூப்பிடுற பேர் வந்து சியாமா கிருஷ்ணன் ஆச்சு. அதே அவருக்கு பின்னாடி வந்து சியாமகிருஷ்ணா அங்கிதமும் ஆச்சு. சியாமா சாஸ்திரிக்கு அவருக்கு அவர் கீர்த்தனைகள் எல்லாம் சியாமகிருஷ்ணன் வச்சார். ஆனால் கூப்பிடுற பேர் சியாமகிருஷ்ணன் ஆயிடுத்து. அவர் வந்து அதுக்கப்புறம் திருவாரூரில் ரொம்ப நாள் இருக்குச்சு. இதே மாதிரி திருப்பி ஒரு கலவரம் ஏற்பட்டது, உள்நாட்டு கலகம் அந்த மாதிரிலாம் வரைச்சே. திருப்பி இந்த ஐடலெல்லாம் எடுத்துண்டு இந்த பங்காரு காமாட்சி விக்கிரத்தை எடுத்துண்டு நிறைய பேர் பல விக்கிரத்தையும் எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துல காப்பாற்றுறதுக்காக போச்சா தஞ்சாவூருக்கு வந்ததாக. தஞ்சாவூரில் இந்த பங்காரு காமாட்சியை வந்து முதல்ல பல வேறு இடத்துலலாம் அதை வச்சுட்டு கடைசியாக 1786 அந்த துலஜா மகாராஜாவில் அது பங்காரு காமாட்சி அங்கே தஞ்சாவூரில் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் இவா குடும்பமே சியாமா சாஸ்திரி அப்பா இருந்தறப்போ அவரே அர்ச்சகராகி அப்புறம் அது சியாமா சாஸ்திரி பஞ்சு சாஸ்திரி இப்படி வழியாக வந்ததாக வரலாறுல. ஆமாம், அங்கே தான் இருக்குது. இப்போ அவள் வழிபட்ட அங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து கடைசியில் வழிபட்ட அந்த இதே பங்காரு காமாட்சி இப்போ தஞ்சாவூரில் அங்கே அர்ச்சக குடும்பமே அங்கே செட்டில் ஆச்சு. ஸோ இவர் வந்து ஒரு 17 வயசு இருக்கும் அப்போ இவருக்கு. அங்கே வந்து சங்கீதம்னு சொல்லப்போனால் இவர் சங்கீதத்தில் அவ்வளோ பெரிய இதுவாக மகானா திகழ்ந்தார். ஆனால் அவள் குடும்பத்தில் சங்கீத ஞானம் சங்கீதத்தை இவருக்கு வளர்த்து விட்டாருன்னு இல்லை. பொதுவாக வீட்டில் பாடுறவா ரொம்ப ஒன்றும் கிடையாது, பாடுறவா இல்லை. அவள் மாமா கொஞ்சம் போகிற பாட்டு சொல்லி கொடுத்ததாக வரலாறுல சொல்கிறது. ஆனால் அது கூட ரொம்ப இதுக்குன்னு இல்லை, அர்ச்சகம் எசென்ஷியலி இந்த காமாட்சி அம்பாளுக்கு அவள் அர்ச்சனை பண்ணி அவள் பக்தர்கள் வாழலாம். ஸோ அவள் அர்ச்சகளை அந்த காரியத்தை அவள் என்ன பண்ணிட்டு இருந்தா. பாட்டு வந்து மொத்தம் கொஞ்சம் போகிற சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. ஆனால் இவருக்கு ஸ்வயமாக ஞானம் நிறைய அந்த சங்கீதம் தான் ஃபுல்லாக அவருக்கு நிரம்பி இருந்ததுனால அவருக்காகவே அது தன்னை தெரியாமல் இந்த ஸ்தோத்திரம் சொல்கிறச்சு அர்ச்சனை பண்ணுறச்செல்லாம் பலவிதமான ராகத்தில் அவர் பாடுவாராம். அது அப்போ கூட அவளுக்கு தெரியல. பின்னாடி ஒரு சங்கீத சுவாமின்னுட்டு ஒரு மகான் காசியில் இருந்தார் ரொம்ப வருஷம். அப்புறம் அவர் சாதுர்மாசிய விரதத்துக்காக அவர் சவுத்துக்கு வந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கார். அந்த 4 மாதத்தை அங்கே இருக்கிறதுக்கு அது வரைச்சி. இப்போ இவா பங்காரு காமாட்சி இவா அர்ச்சக குடும்பத்தில் இது பார்த்துட்டு இவருக்கு ரொம்பவே சங்கீதத்தில் இவ்வளோ இது இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மகான் அதை இது பண்ணி அவருக்கு அது இனிஷியேஷன் வந்து அவர் பண்ணது அந்த சங்கீத சுவாமின்னுட்டு. இப்போ இப்படியே இப்போ பெரியவா இதிலெல்லாம் முக்கால்வாசி ஒரு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி நடந்திருக்கு. தியாகராஜ சுவாமி பார்த்தாலும் நாரதர் தான் இனிஷியேட் பண்ணான்னு சொல்வார். சிதம்பரநாத யோகி வந்து பெரிய மகான், முத்துசுவாமி தீட்சத்திற்கு தீட்சப்பட்டு அதுக்கப்புறம் அவர் பெரிய சங்கீதத்தை ஜோதியா திகழ்ந்தார்னு. அதே மாதிரி சியாமா சாஸ்திரிக்கு இந்த அனுபவம் சங்கீத சுவாமியின் மூலமாக அவர் வந்து நிறைய நூலெல்லாம் அவருக்கு லட்சியங்கள்லாம் கற்றுக் கொடுத்து நிறைய அரிய ராகம் எல்லாம் அவருக்கு பல ராகங்கள்லாம் வெளியில் இல்லாத ராகத்தெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து பல சங்கீத ரகசியமெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவர் நன்ன இது தயார் பண்ணது சங்கீத சுவாமின்னு வரலாறுல இருக்கு. தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர் இவங்க அளவுக்கு ஷியாமா சாஸ்திரிகள் பாடல்களை இயற்றலைனாலும் அவர் இயற்றியிருக்கும் ஒவ்வொரு பீஸும் ஒரு மாஸ்டர் பீஸ். அவர் இயற்றியிருக்கும் ஒரு அழகான பாடலை கலைமாமணி டாக்டர் சுந்தரம் அவரோட டிசைபிள்ஸும் இப்ப பாட போறாங்க, பாருங்க. நின்னோவின மறிகலதா அம்ப நின்னோவின மறிகலதா அம்ப நின்னோவின மறிகலதா கதிலோ கமுலோ நின்னோவின மறிகலதா கதிலோ கமுலோ நிரஞ்சனி நிகில ஜனனி மிருடானி பவானி யோபனி நூவின மறிகலதா கதிலோ கமுலோ நிரஞ்சனி நிகில ஜனனி மிருடானி
భూషణో నిరాని పనగ భూషణో నిరాని పార్వతీ శైలని దేవ పనగ భూషణో నిరాని పార్వతీ శైలని దేవ భూషణో నిరాణి పార్వతీ శైలని దేవ భూషణో నిరాణి పార్వతీ శైలని దేవ రాఘుజయరాధికను శ్రీ బ్రహ్మణాయని అంబ పరాగుజయరాధికను శ్రీ బ్రహ్మణాయని అంబ మూడిన మరి కలదా లోకములు నిరంజని నిఖిల జనని మృడాని భవాని అవని వినా మరి గలదా నామదిలో నీవే గతియని నోమిదియని 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 శ్యామగ్రేణను శ్యామగ్రేణనుదే భగవారి పాలనము జయోడగు శ్యామగ్రేణనుదే భగవారి పాలన శ్రేయోడగు శ్యామగ్రేణనుదే భగవారి పాలనము శ్రేయోడగు మరి గలదా గదిలోకములో నిరంజని నిఖిల జనని మృడాని భవాని అవని